ஆனா வாங்கினதிலேயே மறக்க முடியாத அல்வாப்பா. இது ஒரு அல்வானே தெரியாம நான் ரொம்ப நேரமா வாங்கிட்டு நிறைய இருந்தேன்னா. வாங்கிக்கிறேன் நான். மறக்கவே முடியாத ஒரு அல்வா எங்களோட கண்டிப்பா இதெல்லாம் ஷேர் சொல்ல பண்ணும். முடியாதுமா, நீ வேற. ஷேர் பண்ணுங்கப்பா. ஏ, சும்மா இதெல்லாம் ப்ரொஃபஷனல் அல்வா தான் நான் கேக்குறேன். பர்சனல் அல்வா கிடையாது. நீங்க பர்சனல் தான் நினைக்காதீங்க. ப்ரொஃபஷனல். ப்ரொஃபஷனல் அல்வா வந்து, ஆமா ஒரு படத்துல வந்து ம். என்ன நடிக்க போயிருந்தேன் நான். அங்க வந்து என்ன சொன்னாங்க, சார் நீங்க வந்து இந்த பர்ட்டிகுலர் பர்சனோடைய ஜோடியா வரீங்க ம். அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. செம்ம ஹாப்பி ஆகிட்டேன். ம். சூப்பரான ஹீரோயின் வரையா அப்படின்னு. ம். ஆனால் அங்கே போனதுக்கு அது வரைக்கும் நான் அந்த படத்தில் வந்து கமிட்டே ஆகலை. ம். பட் நான் ஹீரோ கிடையாது. பட் நான் அது அந்த டைரெக்டாக அதாவதுன்னா ஆப்போனண்ட், நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ். ம். நான் அவரும் மாமா பையன் மாதிரி நான் ஆ. அப்படின்ட்டு போனோம். ஷூட்டிங் போனால் ஃபஸ்ட் நாள் வந்து ஏதோ எடுத்தானுங்க, என்னை மட்டும் தனியாக வச்சு டைலாக்லாம் பேசி எடுத்தானுங்க. எடுத்துகிட்டு 2 நாள் பிரேக் விட்டாங்க, ஷூட்டிங் கிடையாது. ம். நான் ஜாலியாக கொச்சின்லலாம் அப்படி சுற்றிட்டு அந்த ஹவுஸ் போட்லலாம் போயிட்டு ஆ. அடுத்த நாள் வந்தேன். அடுத்த நாள் வந்தால் ட்ரெஸ் எல்லாம் மாறிடுச்சு, வேஷ்டி சட்டை எல்லாம் கொடுத்தானுங்க. ஆ. என்னடா இது அப்படின்னா, ஒருவேளை கிராமத்தில் ஆ. மைனர் மாதிரி ஏதோ ஃபீல் பண்ணுறாங்க போல இருக்குன்னு போய் நின்னா, சார் கொஞ்சம் ஒயிட் அடிக்க சொன்னாங்க சார். நானுங்க ஓ. ஆ. பார்த்தா அந்த ஹீரோயினுக்கு அப்பாவை நடிச்சேன் கடைசியில் அந்த படத்தில். அச்சச்சோ! அது என்ன படம்? அது வந்திருக்கு, அது அடிக்கப்பியாரே கூட்டமணின்னு ஒரு படம் அது. ஆஹா.